Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பிளேட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ரெசிபி பார்க்க போகிறோம். 3 வெஜிடேரியன் ரெசிபி. ஸோ ஃபுட் ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலாவ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஸ்வீட் கார்ன் அண்ட் பன்னீர் கொஞ்சமாக ஸ்பைசஸ் போட்டு பண்ண போகிறோம். அடுத்து வந்து மஷ்ரூம் வந்து பேக் பண்ண போகிறோம். பேபி கார்னில் வந்து ஒரு பெப்பர் மசாலா மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேபி கார்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பேபி கார்ன் அது, அதனால் கொஞ்சம் அது சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோன்னா குயிக்காக அது வெந்துடும். ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 1 or 2 minutes நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா பேபி கார்னுக்குள்ளே தண்ணி போயிடும். ஸோ ஒரு 2 minutes இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம்க்கு மேரினேஷன் ரெடி பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இந்த ரெசிபி நம்ம இன்றைக்கி பன்னீரில் மஷ்ரூமில் பண்ணுறோம். நீங்கள் வேணான்னா பன்னீர்லேயும் பண்ணலாம், இல்லை சீ ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னா ஃபிஷ்ஷு அதில் மாதிரி ஷ்ரிம்பில் கூட நீங்கள் பண்ணலாம், ஈவன் சிக்கனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். ஸோ இந்த மேரினேஷன் பண்ணுறது, ஊற வைக்கிற வேலை, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி வச்சோன்னா நம்ம குக் பண்ணும்போது ஒரு டிஷ்ஷாக பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இன்றைக்கி நான் காமிக்கிற இந்த 3 ரெசிபியுமே வந்து உங்களுக்கு குயிக்காக செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஹெல்தி தான். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். என்னோடய மஷ்ரூம் வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பெரிய பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முழுசாகவே கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம வந்து இதை பேக் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீப் ஃப்ரை மாதிரியான ஆயில் கன்சம்ஷன் இருக்காது. ஸோ ஹெல்த்தியாகவே இருக்கும். நீங்கள் ரெகுலராகவே கூட இந்த வாரத்தில் 1 நாள் 2 நாள் கூட நீங்கள் தாராளமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே நான் கொஞ்சம் கேப்சிகம் அண்ட் ஆனியன் இருக்குல்லையே, அது வந்து நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ வெறும் மஷ்ரூம் வச்சும் நீங்கள் பண்ணலாம். பட் நான் வந்து கொஞ்சம் காய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பேக் பண்ண வச்சிடலாம். ஸோ ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நீங்கள் ஏர் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனியனும் இந்த கேப்சிகம் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மஷ்ரூம் மட்டும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் லைனர் போட்டுட்டு அப்படியே நம்ம மஷ்ரூமை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இதை பேக் பண்ணலாம். ஒரு 400 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 20 to 30 minutes நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். நடுவில் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி திருப்பி போட்டுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். லைக் 15 minutes ஒன்ஸ் அந்த மாதிரி திருப்பி போட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக அப்படியே ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கார்ன் அண்ட் பன்னீர் புலாவ் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கிரேவி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரைஸ் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். எல்லாத்துக்கூடமே போகும், வெஜ் ஆர் நான்வெஜ் சைட் டிஷ்க்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆயில் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கீ, அடுத்து ஒரு 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த 3 ஹோல் ஸ்பைசஸ் போட்டால் போதும். அது சூடாகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த புலாவுக்கு வந்து நம்ம பன்னீரை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம பன்னீரை இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன பீசஸாக போடணும்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இது கொஞ்சம்
பைட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்றதுனால ஓகே அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து அப்படியே எல்லா பக்கமும் அழகாக ஒரு கோல்டன் கலர் வரும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த லன்ச் பிளேட் எனக்கு ரெடியாக ஆக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours மேக்ஸிமம் அவ்வளோ ஆச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். யூஸ்வலான குழம்பு காய் போர் அடித்து சாப்பிட்டு இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு பிளேட் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஆயிலில் கொஞ்சமாக ஜீரகம் வெங்காயம் போட்டு அது வதங்கட்டும். சைமல்டேனியஸாக தான் நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவேன் கிச்சனில், 1 by 1 இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டவ் பண்ணுற மாதிரி. ஏன்னா நம்ம ஏற்கனவே மீல் அதாவது என்ன பண்ண போகிறோன்றதை ப்ரெப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த நேரத்துக்கு நம்ம கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்க இல்லாமல் நம்ம குயிக்காக அது பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு அது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேபிகார்ன் மசாலா இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஃப்ரெஷ் மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம புலாவுக்கு வந்து வெங்காயம் போட்டிருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அது ஒரு 80% இது வதங்கின மாதிரி இருக்கணும். இப்போ காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 cups ரைஸு, அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரே ஒரு வாட்டி மட்டும் ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் ரைஸுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி அது ஒரு 20 to 30 minutes ஊறிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஓல்டு ரைஸ் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓல்டு ரைஸ் தான் நல்லாயிருக்கும். இந்தியா கேட்டில் வந்து கிளாசிக்னு ஒரு இது இருக்கும், ஒரு வெரைட்டி இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கெலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்னைய சஜஸ்ட் பண்ண சொன்னால் இந்தியா கேட்டோட கிளாசிக் வந்து கண்ணு மூடிட்டு நீங்கள் சமைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் கொஞ்சம் அப்படியே பொலப்பலான் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஃபர்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 30 minutes ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கோம், அது ஒரு 1/2 cup அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அது சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஒரு 1/2 teaspoon கம்மியாக பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பிரியாணி மசாலா ரெசிபி வந்து உங்களுக்குன்னு ஒரு பிரியாணி டேஸ்ட் வரணும், உங்கள் கைப்பக்குவோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபி பவுடர் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நம்ம வீட்டிலேயே செஞ்சது தான். நான் இதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸு தண்ணியோடைய நம்ம இதை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும், கொஞ்சம் தரவாக வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தி இல்லாமல் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு பிரியாணிக்கோ இல்லை அந்த ரைஸ் குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியிலே ஊற வச்சு அந்த தண்ணியிலே நீங்கள் சமைக்கணும். அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக புதினா இலை, அப்புறம் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், குயிக்காக நம்மளோட புலாவ் தாளிக்கிற வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம இது நல்லா ஒரு கொதி விட்டு மூடி வச்சு ஒரு 10 to 20 minutes நம்ம இது வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில், ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேம், நெக்ஸ்ட்டு 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். அது ஒரு ஸ்டவ்வில் இருக்கும்போது நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது அது சேர்த்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்ன் பெப்பர் மசாலா இருக்குல்ல, அது பண்ணுறதுக்கு. ஸோ யூஎஸில் வந்து இந்த பேபி கார்ன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜெர்சியில் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே மட்டும்தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். இல்லைன்னா மிச்சப்படி அது வந்து டின்னில் இந்த பிரைனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரெஷ் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த வெங்காயம் வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி. இது அப்படியே நல்லா சாஃப்டாகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்சிகம் சேர்க்க போகிறோம். ஸோ அகெயின் அது ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெறும் நம்ம கார்ன் போட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அதை மூடி வச்சாலே இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடும். அது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது அப்படியே முஷியாகிடும். இப்போ நம்ம வந்து மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அடுத்து தேவையான அளவு உப்பு. நம்ம கார்ன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தோட ஸ்மெல்லும் குறைஞ்ச பிறகு நம்ம மிச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம். ஸோ காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா, மிளகாய் தூள், அப்புறம் பெப்பர் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் வந்து காரமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்பைஸ் லெவல் பார்த்து அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்னில் உங்களுக்கு அந்த பேபி கார்னில் உங்களுக்கு மசாலா அவ்வளோ சீக்கிரத்தில் ஏறாது, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தான் அது நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அடுத்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்த அந்த பேபி கார்ன் இருக்குல்லையே, அதை நல்லா தண்ணியிலேருந்து எடுத்து அதை சேர்த்துக்கலாம். இது மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த பேபி கார்னில் இறங்கும். இப்போ நம்மளோட பன்னீர் அண்ட் கார்ன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா சாதம் உதிரியாக நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ கடைசியில் கொஞ்சமாக நம்ம சிலாண்ட்ரோ, அந்த கொத்தமல்லி இலை இருக்குல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கும் போதே நெய் சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லஞ்சோட மெயின் டிஷ்ஷு புலாவ் ரெடி. அடுத்ததான் நம்மளோட பேபி கார்னுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்து இந்த மிளகு அண்டு சோம்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே லைட்டாக மிளகு வந்து ஒரு கசப்பு இருக்கும், அது இறங்கிடும். ஸோ அதனால் எப்போவுமே சமைக்கும் போது மிளகுத்தூளை லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ரசம் அது வேறு விஷயம். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு கிரேவி டைப்லலாம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எண்டு சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட பேபி கார்ன் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு செமி சால்டாக அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. இப்போ நம்ம கடைசியில் கொத்தமல்லி தூவி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பேபி கார்ன் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை இது. மீன்வாயில் பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்டு மஷ்ரூமை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது அப்படியே இந்த மாதிரி அப்படியே சுருங்கி இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் வந்து மஷ்ரூம் பக்கோடா மாதிரி இருக்கும். பட் நம்ம நிறைய ஆயில் சேர்க்கல இதில். ஸோ நம்மளோட பேக்டு மஷ்ரூம், அதுக்கப்புறம் பேபி கார்ன் பெப்பர் மசாலா, நம்மளோட கார்ன் அண்ட் பன்னீர் புலாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய லன்ச் பிளேட் வந்து இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக குக்கும்பர் ஸ்லைசஸ், அதுக்கப்புறம் தயிர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டான மீல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இந்த எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து சொல்லுங்கள். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.